பெரும்பாலும் ஆரிய எதிர்ப்பு, பெண் அடிமை தீர்ப்பது, ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலையை கொண்டு வருவது, இந்தி எதிர்ப்பு போன்ற விஷயங்களை திராவிட ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்த ஆரியம் முன்னெடுக்கும். அதற்கு ஆரியம் நேரடியாக மோதாது. அதாவது ராஜாஜிக்கள் பெரியாரிடம் நேரடியாக மோத மாட்டார்கள். அதற்கு பதிலாக மாப்போசி போன்றவர்களை வைத்து விளையாடுவார்கள் அப்படின்னு ஜீவ சகாப்தன் சமீபத்துல ஒரு காணொலியில பேசியிருந்தாரு. அது என்ன சொல்றாருன்னா, அதே போல இப்போ நாக்பூர்ல இருந்து உருவாக்கப்பட்ட மாப்போசி தான் நான் சீமானை பாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அப்படி சொல்றதுல என்ன ஒண்ணு கோளாறுனா, மாப்போசியை போய் நாம் தமிழர் கட்சி சீமான் கூட ஒப்பிட முடியாது. மாப்போசி இலக்கியத்துல பூந்து விளையாடினவர். அவள் இருக்கலாம், பெரியார் எடுத்து பேசியிருக்கலாம். ஆனால் மாப்போசிக்கு சிலம்பு செல்வர் என்ற பட்டம்லாம் உண்டு. அவருக்கு டி நகர்ல மிகப்பெரிய சிலை வைத்தவர் கலைஞர் அவர்கள். ஆகவே சீமானை மாப்போசி கூட ஒப்பிட முடியாது. அவர் தன் சுயநலத்துக்காகவும் தன் கட்சியை எப்படியாவது வளர்த்து விட வேண்டும் என்பதற்காக குறிக்கோளை மீறி எது வேணாலும் செய்வார். நாக்பூரால் ஏவப்பட்டவர் சீமான் என்று வேணாலும் சொல்லுங்கள். நாக்பூரால் ஏவப்பட்ட மாப்போசி தான் சீமான் என்று சொன்னால் அது மாப்போசிக்கு இழுக்கு.